யா ஒயர் இப்படி தான் உரிக்கணும். ஒயர் உரிச்சிடாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், ஆளுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே. எனக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் மக்களே. உங்களுக்கு எந்த ஊருன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட்டை சொல்லிட்டு போயிருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. வியாபாரத்துக்கு போனால் வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. சரி கடையாக ஒயர் எடுத்து உரிக்கலான்னு சொல்லிட்டு ஒயர் எடுத்து உரித்தாலும் லாபம் கிடைக்க மாட்டேங்குது. சரி வியாபாரம் தானே நடக்க மாட்டேக்கு, கிடைக்கிற லாபமாவது கம்மியான லாபமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒயரை உரிச்சிட்டு இருக்கேன். அப்படி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ இந்த ஒயர் உரிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நார்மல் ஒயராக இருந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஒயராக இருந்ததுன்னா ஒரு 60 கிலோ வரைக்கும் ஓடும். இதுனா ஒரு 80 கிலோ வரைக்கும் ஓடும். இதோட பெரிய ஒயர்னால் ஒரு 1/2 டன் வரைக்கும் உரிக்கலாம். நைஸ் ஒயராக இருந்தால் ஒரு நாளைக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் முன்னிட்டு தான் ஒரு 100 கிலோ ஒயர் உரித்தேன். நைஸ் ஒயரு, பெரிய ஒயர், தடி ஒயர் 98.700 என்னமோ இருந்துச்சு. உரிச்சிட்டு அடுத்தால இது அது இன்னொருத்தங்க கடை திறக்கு உரிக்கிறதுக்கு கிலோக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. நானும் உரிச்சு கொடுத்தேன். அமௌண்ட்டு போயிட்டு நான் போட்டு விட்றேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் அமௌண்ட் வரல. அமௌண்ட் வரணும். வரலன்னா நானே போய் யாரும் மீட்டு போடுவேன். இதுதான் ஒரு கடையில் போயிட்டு நான் எடுத்துகிட்டு வந்த ஒயர் தான். எல்லாமே பெரிய பெரிய ஒயர் தான், ஈஸியாக உரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லினாங்க. நம்பி வாங்கிட்டு வந்தேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாமே பிட்டு ஒயரு. இதே பெரிய ஒயராக இருந்தால் அதனால் ஒரு இதை கம்பியில் கட்டி வச்சிருந்தாலும் ஒரு சருன்னு உரிஞ்சு வந்தோம். கையிலேயே போட்டு உரிக்க வேண்டியதாக இருக்கா, ஸ்லிப் ஆனால் இப்படி போட்டு போயிடும். அதான் பார்த்து உரிக்கணும். காயிலாங்கடாரங்க முக்கால்வாசி பேர் எவ்வளோ வழினாலும் டக்குன்னு தாங்கிப்பாங்க. புதுசாக அந்த வீட்டில் உட்காந்து இந்த ஒயர் உரிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா காயிலாங்கடாரங்களுக்கெல்லாம் காலில் கல் விழும், இரும்பு விழும், பிளாஸ்டிக் விழும், அது விழும், இது விழும்னு சொல்லிட்டு நிறைய விழும். காலிலே விழும், கையிலே விழும், கையில் வெட்டு விழும். அந்த வழியெல்லாம் தாங்கி தான் அவங்க கடையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதே நார்மலான பீப்புள்ஸ்னால் அவ்வளோதான், ஊன்னு உள்ள விட்டு உட்காந்துருவாங்க. இது எப்படி உரிக்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அது வேற சிம்பிள் தான். இது ஒரு கத்தி. இது ஒயர் உரிக்கிறதுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணுது. கத்தி என்னக்குல்ல லைட்டாக வச்சுட்டு அப்படியே இழுத்தா போதும், வந்துடும். வந்துட்டா அப்புறம் அந்த இப்படி காப்பர் பிடிச்சிருந்தா காப்பர் தண்ணி வந்துடும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி உரிக்கிறது அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் அந்த வீடியோ. நீங்கள் இப்போ என்ன செக் பண்ணி பார்த்துருங்க சரியா? மெயின் தேவை இந்த கத்தி தான். அந்த கத்தி ரெடி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். எல்லாருக்குமே கத்தி ஒன்றும் செட் ஆகிடாது. அப்படி கத்தி செட் ஆகிட்டோ உங்களை கையில் பிடிக்க முடியாது, அவ்வளோ வேகமாக ஒயர் உரிக்கப்படும். எனக்கு இந்த கத்தி செட் ஆகிட்டு. மற்ற கத்தின்னா உடனே செட் ஆகாது. ஏன்னா இப்படி ஒயரை கட் பண்ணோம், நம்ம ஒயரை உரிப்போம், ஆனால் ஒயரை கட் பண்ணோம். அது அதனால் செட் ஆகாது முக்கால்வாசி பேருக்கு. அதனால் பரவாயில்ல. இன்னொன்று இதான் வேலை செஞ்சால் தான் வேலை. காசு எல்லாமே நிறைய மக்களுக்கு ஒரு இது தாட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா?
கைலாங்கடாரங்க நிறைய சம்பாதிக்காங்க, அவங்களுக்கு பாதிக்கு பாதி லாபம். நம்மகிட்ட ஒரு ரேட் இருக்காங்க, அதே ரேட்டுக்கு அப்படியே பாதி ரேட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் ஒன்றும் பல்ப்பு வேவாது. எவனோ ஏற்றி விட்டு போயிட்டான், பாதி பாதி லாபம் போல அப்படிங்கிற மாதிரி. எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதெல்லாம் கொடுக்கலாம், அதான் உங்களுக்கு கிடைக்குமே, எப்படிங்க கிடைக்காம இருக்கும்? எப்படி பாதி பாதி லாபம் வச்சுருப்பீங்க அப்படிம்பாங்க. அப்போலாம் கோவம் கொஞ்சம் மண்டலி போட்டுலாம் போல தோணும். ரெண்டு ஒன்று வியாபாரத்து தானே வந்திருக்கோம், வியாபாரம் கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு சுத்தம் போட்டு வேலையை பார்க்குது. இன்னும் எவ்வளோ வயிறு இருக்குது தெரியுமா? இன்னொரு 7 கிலோ கூட இருக்கும், 3 கிலோ தான் உரிச்சிருப்பேன். ஏன்னா பிட்டு ஒயர்னா டக்குன்னு வேலையாகாது. இதே லென்த் ஒயர்னா போட்டு விருட்டுன்னு போட்டு இழுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தை காலி. சும்மா என்ன 10 நிமிஷம்லாம் அரை மணி நேரம் ஆகும். விழாமலே இருக்க முடியுமா, நான் எழுந்து விட்டேன் காதல் வலையிலே, வராமலே போக முடியுமா, நான் எழுந்து விட்டேன் காதல் வலையிலே. சபா ஓடாத ஆட்டமெல்லாம் ஓட்டம் இங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? என்னப்பா எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க. கடுப்பாக இருக்கப்பா, வேறு என்னம்னே வீடியோ பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே வயிறு உரிக்க வேண்டியதுதான். வேலையான ஆகணும்ல நமக்கு. இன்ஸ்டாவில் லைவ் போட்டேன், லைவில் 20 பேருக்கு மேலே பார்க்க மாட்டாங்க. ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் வீடியோ போட்டு வச்சுட்டு டீ ஆற்றிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ பொடி வயரெலாம் உடிச்சிட்டு நாளைக்கு பெரிய வயிறு ஊட்டிடலாமான்னு பார்க்கேன். ஏன்னா டயர்டாக இருக்கப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஒயர் வேறு கொளுத்த போகணும், எல்லா இளமும் பண்ணணும். காசுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்க பச்சை. உசுரே போகுது ஒத்துட்டா நீ கொஞ்சம் சொல்லி கையில். மாமி கேட்கிற மடி பூச்சி கேட்கிற மனசை தந்துடியா மணி குயிலே, அக்கறை ஜீமையிலே. பாட்டெலாம் தெரியாதப்பா, சும்மா பாட்டு அடங்கி. வாஷிங் மிஷின் வேற கொண்டு போய் கொடுக்கணும். கால் ரொம்ப வலிக்குது. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன் ஐயா, அவர் லைக்கை போட்டு விட்டுருங்க. லைக்கு போடாமல் நல்லா இருக்காது மக்களே, லைக் போட்டா அவர் லைக்கை போட்டுருங்க, வேற ஒன்று. சரியா? இரும்பு தொழிலை விட்டு வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு பார்த்தேன். வேறு வேலை பார்த்தா நாங்கள் செட் ஆகமெண்ட்டுக்கு தான் இங்கே வந்தேன். எப்படி சுற்றினாலும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து நின்றுறேன்யா. முத இந்த வேலைக்கு தான் வந்தேன், இந்த வேலைக்கும் தேங்காய் உரிக்கிற வேலைக்கும் 2 இடத்துக்கு தான் மாற்றி போயிட்டு வரேன். என்னத்தை சொல்லி என்ன ஆக போதோ தெரியல. சரி ஐயா, நான் வீடியோ கட் பண்ணிட்டு
ஒயரை உரிக்கேன். சரியா? டாட்டா அண்ணா போயிட்டாரேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.